வணக்கம் நண்பர்களே, நான் உங்க முத்துராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃப்டியா இருக்கீங்களா? நான் ரொம்ப சேஃப்டியா இருக்கேன். நீங்க வெளியில போது கண்டிப்பா மாஸ்க் போட்டு போங்க, சானிடைசர் பயன்படுத்துங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க. ஓகே, நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருந்தேன். அதாவது இபி பில் வந்து எப்படி வந்து கணக்கிடுறது அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தேன். ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் நான் வந்து கணக்கிட்டதுக்கு அப்புறம் அதை வந்து இபி ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி மெயில் அனுப்புறதுன்னு போட்டிருந்தேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் நம்மளால் பண்ண முடியல, சென்ட் பண்ண முடியல. அப்படிங்கனால இமெயில் எப்படி அனுப்புறதுன்னு நான் போட்டிருந்தேன். ஸோ போட்டதுக்கப்புறம் அவங்க திருப்பி சென்ட் பண்ணாங்களா, ஸோ என்ன சென்ட் பண்ணாங்க, ஸோ எவ்வளோ அந்த சார்ஜஸ் சென்ட் பண்ணாங்களா, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலையா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நீங்கள் பேங்க் பற்றின அப்டேட்ஸ் மற்ற இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், விரல் நுழையில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு மெயில் அனுப்பியிருந்தேன். எல்லாமே எப்படி அனுப்பணும்னு சொல்லி அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் அந்த 2 வீடியோஸையும் பாருங்கள். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் இபி பில் கட்டுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸில் வந்து நான் மெயில் அனுப்புறது எப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் மெயில் அனுப்பிட்டேன். இது வந்து ஒரு கண்டினியூஸான வீடியோ. ஸோ அதனால தான் நேற்று கூட என்னால் போட முடியல. ஸோ இன்றைக்கி தான் மெயில் அனுப்பியிருந்தாங்க, ஒரு ரிப்ளை மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த மெயில் அனுப்பினதுக்கப்புறம் ஸோ என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த டிஎன்பி வெப்சைட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன், பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் மெயிலை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸ்லோவாக இருக்குது, பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்படி ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டான்ஜென்கோ அப்படின்னு பார்த்தீங்களா, இதுதான் இபி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு அனுப்புகிற மெயில். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதில் வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, என்னோடய சர்வீஸ் நம்பரு, கன்சூமர் பேர், அட்ரஸ்ஸு, அப்புறம் டேரிஃப் என்னென்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பில் டேட் என்றைக்கு போட்டிருக்காங்கன்னா 27/5 அதில் போட்டுக்கிறாங்க. ஸோ பில் டேட் வந்து அவங்க போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் டியூ டேட் எப்போங்கிறதையும் போட்டிருக்காங்க. எப்போன்னா 16/6/2021 இந்த பில் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பில் அமௌண்ட்டும் போட்டுக்கிறாங்க. ஸோ எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் போட்டுக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா 180. ஸோ அதுக்கு சார்ஜஸ் வந்து 120. அதுக்கப்புறமாட்டி ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து அதுக்கு எவ்வளோ அப்படின்னா 20. ஸோ இதுக்கு எதாவது பெனால்ட்டி உண்டா அப்படிங்கிட்ட அந்த இதில் பெனால்ட்டிலாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இது எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேமெண்ட் எப்படிங்கிறத கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இந்த சார்ஜஸ்ஸு ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 20, மொத்தம் டோட்டல் அமௌண்ட் வந்து 140. தெளிவாக கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உடனே கேட்டதுக்கு உடனே அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, குயிக் பே, பே நோன்னு. ஸோ அந்த பே நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே அந்த மெயிலில் உள்ளதை டைரெக்டாக இபி, தமிழ்நாடு இபி இதோட அஃபீஷியல் வெப்சைட் டான்ஜென்கோ, ஸோ இப்படி ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டுக்கே நம்ம டைரெக்டாக அந்த லிங்க்கை வந்து கொண்டு போயிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி டிஎன்இபியில் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை போட்டு அந்த பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் லாகின் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு இது கொஞ்சம் சின்னதாக இருக்கனால மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதனால் லாகின் ஆக மாட்டேது. ஸோ இப்போ நான் லாகின் திருப்பி நான் டைப் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணிடலாம். ஸோ லாகின் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாஸ்வேர்டெலாம் ரிமெம்பர் பண்ணி வைக்க இதெல்லாம் தேவையில்லை, நாட் நோன்னு கொடுத்துக்குங்க. ஸோ நாட் நோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது அப்படியே போயிடும். ஸோ இதில் வந்து நான் மொத்தம் 3 இது வந்து நான் ஆல்ரெடி
நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எங்கள் இதில் 3 கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அந்த 3 கனெக்ஷன் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கனால அந்த 3 கனெக்ஷனும் இதில் ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து 2 கனெக்ஷனுக்கு தான் பேமெண்ட் வந்திருக்குது. ஸோ 3வது இதுக்கு வந்து பேமெண்ட் வரல. ஏன்னா அது வந்து ஃப்ரீ யூனிட்ஸுக்கும் கீழே இருக்கிறதுனால பேமெண்ட்ஸ் வந்து அதில் ஷோ ஆகலை. ஸோ இப்போ 2 இருக்குது. ஸோ இந்த 2 பேமெண்ட்டையும் தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த 2 சர்வீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 சர்வீஸ் நம்பர் இருக்குது. ஸோ அதில் பேர், என்ன அமௌண்ட்டு, என்னைக்கு டியூ டேட் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் பே பில் அப்படின்றக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து நெட் பேங்கிங் தான் வச்சு பண்ண போகிறேன். ஸோ நெட் பேங்கிங் இந்த இதில் ஸோ என்னோடய பேங்க் என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் இந்தியன் பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த ஆரஞ்சு கலர் டிக் மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதை கிளிக் பண்ணணும். ஸோ இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். என்ன அப்படின்னா, ஸோ அவங்க பேர் என்ன, ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத நல்லா ஜூம் பண்ணி காமிக்க பாருங்கள். கன்சியூமர் பேர், கன்சியூமர் நம்பர், அப்புறம் அவங்க பேர், அப்புறம் பேங்க்கு, அமௌண்ட்டு. ஸோ இதில் வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ கன்ஃபார்ம் பேன்னு கொடுத்தோடனே ஸோ வழக்கம் போல் உங்கள் நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம இப்போ லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம இப்போ கொடுத்துட போகிறோம். ஸோ லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நெட் பேங்கிங் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுக்கும் நான் பாஸ்வேர்டு வந்து நாட் நோன் கொடுத்துறேன். ஸோ இதேமாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வரும். ஸோ இதில் வந்து எந்த அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ண போகிறீங்க, ஸோ அக்கௌண்ட் நம்பரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை வந்து என்னோடய பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இதை மாதிரி பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன அப்படி கேட்டிங்கன்னா, நார்மலாக நெட் பேங்கிங்க்கு வந்து இது வரும், ஓடிபி இதுக்கு வராது. டேரெக்டாக சப்மிட் கொடுத்தா போதும், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதுக்கு ஓடிபி வராது. அதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎன்இபி பேமெண்ட்டுக்கு மட்டும். ஸோ இப்போ வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு. நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், சர்வீஸ் நம்பரு, பில் பேமெண்ட்டு, ரிசிப்ட் நம்பர்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ணது. ஓகேங்களா? ஸோ என்றைக்கு பண்ணோம், என்ன டேட்டு, டைமு, எது மூலமாக பண்ணோம், எல்லாமே டீட்டெயிலாக இந்த இதில் காமிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ சிம்பிளாக வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம முன்னாடி நெட் பேங்கிங்கில் இது மட்டும் இபி பில் மட்டும் கட்டுவோம். ஸோ இப்போ வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே இபி பில் நம்மளே ரீடிங் எடுத்து நம்மளே இப்போ பேமெண்ட் பண்ணிட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறோம். ஓகேங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு வழி. இது வந்து டேரெக்டாக பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு யாருக்காவது அனுப்புகிறீங்க, வேறு யாராவது பில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த நம்பர் வந்து நான் இப்போ ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கிறனால இதில் காமிக்குது. ஸோ வேறு ஏதாவது நம்பர்னால் காமிக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு நம்பர் இருக்கு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு நம்பர் ஒரு இதுக்கு தான் நான் பில் பேமெண்ட் பண்ணிக்கிறேன், இன்னொரு இதுக்கு பேமெண்ட் பண்ணல. ஸோ அந்த நம்பரை வந்து புதுசாக வந்து இப்போ நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த நம்பர் நான் சேவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு மேலே வந்து இதில் வந்து குயிக் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த குயிக் பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணோன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி இந்த நம்பர் நம்ம அதில் டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணிவிட்டு பண்ணோம்னா எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இதில் 350 பேமெண்ட் இருக்கும் பாருங்கள், அதே தான் வரப்போகுது இதுலேயும். ஸோ இதை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ரீஜன் கோடு கேட்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஈரோடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். கன்சியூமர் நம்பருங்கிறது அந்த 04 அப்படிங்கிறத விட்டுட்டு தான் நம்ம போடணும். ஸோ மொதல் 2 வந்து எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவோட கோடு, அதுக்கப்புறம் உள்ள நம்பர் மட்டும் தான் கன்சியூமர் நம்ம நம்பரு. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் விட்டுட்டு தான் அடுத்த நம்பர் போகணும். ஸோ இப்போ இந்த போடுறேன். போட்டுட்டு கீழே கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சாவை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட் இதில் காமிச்சேன் 350 அப்படிங்கிறது ஷோ ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அதே தான் இப்போ வந்து நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சு காமிக்கிறோம். ஸோ இதுலேயும் க்ளீனாக அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஷோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி பே பில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்தோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் அமௌண்ட் 350. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக அது அந்த அக்கௌண்ட் தானே அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ இந்த இது மூலமாக போட்டு காமிச்சேன். வேறு அக்கௌண்ட்னா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறனால. ஸோ இப்போ 350 அப்படிங்கிறது அதே பேமெண்ட் காமிச்சிருச்சு. ஸோ இப்போ அதே ஆப்ஷன் தான்
கீழே வந்து இந்தியன் பேங்க் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன் வழக்கம் போல். ஸோ இது வந்து நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணாத நம்பராக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் டிக் மார்க் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பே கொடுங்க. கொடுத்தவுடனே உங்கள் நெட் பேங்கிங்குள்ளே தான் அந்த இது போகும். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க இது நாட் நவுன்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு வழக்கம் போல் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன், ஓடிபி வந்து வராது. இதுக்கு சப்மிட்னு மறுபடியும் கொடுத்தா போதும். ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வேறு யாருக்குனாலும் அந்த இதில் நீங்கள் நம்பர் மட்டும் டைப் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ அதை என்ன பில் பேமெண்ட் பண்ண அந்த ரிசிப்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து லாஸ்ட் பேமெண்ட்டு இதெல்லாம் கூட நம்மளால் இதை பார்த்துக்க முடியும். ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கங்க. இப்போ அமௌண்ட்டு ரிசிப்ட் நம்பரு எல்லாமே பக்காவாக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ யாராவது கேட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து டீட்டெயில் பில் ஹிஸ்ட்ரி போய் கூட பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதம் கட்டியிருக்கோம். ஸோ போன மாதம் எவ்வளோ கட்டியிருந்தோம், ஸோ இந்த மாதம் எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு எல்லாங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு 3 சர்வீஸ் நம்பர் இருக்குது. ஸோ ஒரு சர்வீஸ் நம்பர் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து போன வருஷத்துலேருந்து 2019 அது வந்து ஒரு விஷயம் எந்தெந்த மாதம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் பில் பேமெண்ட்ங்கிறத நம்ம அந்த பில் ஹிஸ்ட்ரி வந்து பார்க்க முடியும். இந்த பில் ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த நம்பர் கன்சியூமர் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் டிஎன்ஏபி வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த பில் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் லாஸ்ட் மந்த் எவ்வளோ பார்த்தீங்க, ஸோ அதுக்கு முந்தின மாதம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறதுல ப்ளஸ் பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோக்கான இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, அதையும் உங்களால் பார்த்துருக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தினா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நன்றி.